जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ते की धुन में बजी माया की लोरी है। ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் வாயில் அமிர்த வேலை. பட்டியின் 45வது நாள். ஓம் சாந்தி. நீண்ட யாத்திரையின் போது சோர்வு ஏற்படுகிறது. வாழ்க்கை யாத்திரை ஒரு நீண்ட யாத்திரை. இதில் ஒருவன் நடந்து நடந்து சோர்வடைகிறான். சில சமயம் பனி படர்ந்து எதுவுமே தெரியாமல் போகிறது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சொல், ஏதாவது ஒரு பாடல், ஏதாவது ஒரு நபர், ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு நினைவு அவனை தூண்டினால் அவன் மீண்டும் விழித்தெழுவான். நினைவு நினைவு ரொம்ப அழகான வார்த்தை. நினைவு என்பது பழையதை நினைவில் கொள்வது மட்டுமல்ல, உங்கள் வேர்களோடு இணைவது. நீ பார்க்கக்கூடிய அந்த விளக்கு தூரமாக இல்லை. நீ ஏன் சோர்ந்து போய் அமர்ந்தாய்? இப்போது இன்னும் சாதிக்க, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. உன் எலும்புகளை தீப்பந்தமாக்கி அந்த ஜோதி மூலம் இதயங்களை துளைத்து உன் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தாய். அந்த எலும்புகளின் ஜோதி தீப்பந்தமாகிவிட்டது. 4 பக்கமும் இருள் சூழ்ந்தது. அந்த ஜோதி தீப்பந்தத்தை கொண்டு நீ முன்னேறினாய். அந்த இரவு முழுவதும் நடந்தாய். அந்த இரவு முழுவதும் துயரங்களை சகித்தாய். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றன, துக்கம் இருக்கின்றன, கடுமையான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முரளியில் கேட்டீங்க, பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது? புதிதாக எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பழையதுதான் மீண்டும் மீண்டும் வருகிறது. அங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் ஒளிர்கிறது. அது அன்புக்குரியவரின் கோயில். அதற்கு இவ்வளவு அருகில் வந்து மீண்டும் பின்னடையக்கூடாது. உண்மையான வீரன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான். ஒரு குளம் உள்ளது. அது ஒரு சிக்கல், அது ஒரு தடையாக உள்ளது. கஷ்டமானதுதான், ஆனால் எப்படியாவது இதை தாண்டிவிட வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் ஒளிர்கிறது. அது அன்புக்குரியவரின் கோவில். இது ஒரு தடைதான். 1 step at a time. ஒரு நேரத்தில் ஒரு அடி, அவ்வளவுதான். இதை கடந்தால் நிச்சயமாக அங்கு சென்று விடுவீர்கள்.
உன்னுடைய புண்ணிய ஒளியை பிராப்தியாக பெற்றதன் மூலம் திசை ஒளிர்ந்தது. நீங்கள் சின்ன சின்ன புண்ணியங்களை செய்துட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறீங்க அது ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு பின்னால் உள்ள உணர்வு. நீங்கள் பாத்திரங்களை கழுவுறீங்களா அல்லது சொற்பொழிவு செய்கிறீங்களா அது ஒரு விஷயம் இல்லை, அதற்கு பின்னால் உள்ள உணர்வு என்ன, மனநிலை என்னவாக இருக்கிறது அது முக்கியம். உமது புண்ணிய ஒளியை பெற்றதன் மூலம் திசை ஒளிர்ந்தது. அது நெருப்பு எழுத்துகளில் எழுதப்பட்டுள்ளது. உங்கள் வரலாறு நெருப்பு எழுத்துகளால் எழுதப்பட்டுள்ளது, ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது. இரத்தத்தை குடித்த மண் முயற்சித்தவர்களுக்கு மட்டுமே பூக்களை பூக்கும். யார் முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு பலன் அவசியம் கிடைக்கும். நாம் ஞான யோகத்தின் இந்த மார்க்கத்தில் முயற்சி செய்து நமக்கு பலன் எதுவும் கிடைக்கலன்றது இருக்கவே முடியாது. எனவே புண்ணிய கணக்கை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் கணக்கை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிராலப்தத்தின் கணக்கை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். லாஸ்ட் சண்டே முரளி மற்றும் அதற்கு முன்னால் ஒரு சண்டே முரளியில் கூட பாபா சொன்னார், இன்று பாபா 3 விதமான முயற்சியின் கணக்குகளை செய்கிறார். பாப்தாதா பிராலப்தத்தின் கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது, அதன் மூலம் ஆசீர்வாதங்களின் கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் சேவையின் புண்ணிய கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாபா சொன்னார். லாஸ்ட் சண்டே முரளியில் கூட 3 கணக்குகளை பற்றி கடைசியில் பாபா ரிவைஸ் பண்ணார். எனவே புண்ணியம், புருஷார்த்தம் மற்றும் ஆசீர்வாதம். இப்போ கூட சொன்னேன் இல்லையா, சேவை ஒரு பலன். சேவை செய்கிறதுனால என்ன கிடைக்குது? குஷி. புண்ணியம் லேசான தன்மை, அதாவது எப்போது மனபாரம் ஏற்படுதோ அப்போ என்ன செய்யணும்? சேவா. குஷி காணாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? சேவா. யாருக்காவது உதவி செய்யணும். மேலும் எல்லாவற்றையும் விட பெரிய உதவி, யாருடைய ஸ்திதியாவது கீழே போயிடுச்சுன்னா, யாராவது புருஷார்த்தத்தை இழந்துட்டாங்க, மனசோர்வு அடைஞ்சிட்டாங்க, அவர்களை மீண்டும் புருஷார்த்தம் செய்ய வைங்க. இது மிகப்பெரிய சேவை. மனதின் சேவை, சொல்லின் சேவை. சொல் என்பது சப்தம் கிடையாது, சக்திகளின் அம்புகள். சோர்வாகி ஏன் அமர்ந்தாய் சகோதரரே? இலக்கு தூரம் இல்லை. சோர்வடையாதே, நிற்காதே, அமராதே. எவ்வளவு சோர்வு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ செல்ல வேண்டும். அண்டர் த பிளெஸிங் ஆஃப் சான்ஸ், வாய்ப்பின் ஆசீர்வாதத்தால். மை ஹெட் இஸ் ப்ளீடிங் பட் அன்பவுட். என் தலையில் ரத்தம் வருகிறது, ஆனால் தலை குனியவில்லை. நான் என் விதியின் எஜமானன், நான் என் கப்பலின் கேப்டன். சூழ்நிலைகளின் அடி என் தலையை காயப்படுத்திவிட்டது, எனக்கு ரத்தம் வர வைத்துள்ளனர், ஆனாலும் நான் தலை குனியவில்லை. ஏனென்றால் நானே என் பாக்கியத்தின் மகாநாயகன். என்னுடைய கப்பலில் கேப்டன் நான், என்னுடைய பாக்கியத்தின் எஜமானன் நான். எனவே பாபா எவ்வளவு உயர்வான ஸ்வமான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் மாஸ்டர் உலக பாதுகாவலர். எவ்வளவு உயர்வான ஸ்வமான். நீங்கள் உலகின் ஒளி. நீங்கள் அங்கு இல்லை என்றால் என்ன நடக்கும்? உலகமே இருளில் மூழ்க ஆரம்பிக்கும். தனக்குத்தானே நினைவூட்டுங்கள். நினைவை இழக்காதே என்பதை நினைவூட்டுங்கள். ராம்தாரி சிங் தின்கருடைய இந்த கவிதை, சோர்வடைந்து ஏன் அமர்கிறாய் சகோதரரே? இலக்கு தூரமில்லை. அங்கே பாருங்கள், அன்புக்குரியவரின் கோவில் இருக்கிறது. ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர், அருகில்தான் உள்ளது. அதேதான் இன்றைய பாபாவின் மகா வாக்கியம். அமிர்த வேளையில் எழுவது முதல் ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சொல்லும் கூட ரெகுலராக இருக்க வேண்டும். ரெகுலர் மற்றும் பங்க்சுவல். மணிபாய், இந்த 2 வார்த்தையில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்று ரெகுலர், ஒன்று பங்க்சுவல். அரவிந்த் பாய், இந்த 2 வார்த்தையில் என்ன வித்தியாசம்? ஆஷிஷ் பாய், டாக்டர் ரம்யா,
ஒன்று ரெகுலர், ஒன்று பங்க்சுவல். ஒன்று ரெகுலர், ஒன்று பங்க்சுவல். அப்படின்னா டெய்லி வருபவர் யார்? இல்லை, ரெகுலர் யார், பங்க்சுவல் யார்? ரெகுலர்னா என்ன அர்த்தம், பங்க்சுவல்னா என்ன அர்த்தம்? ரெகுலர்னா டைம் மேலே கீழே போக முடியும், ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அமிர்த வேலையில் 10 நிமிடங்கள் இங்கே அங்கே வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் பங்க்சுவல்னா சரியான நேரத்தில் அங்கே கட்டுப்பாடு. பங்க்சுவல்னா குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக இருக்கணும். ரெகுலர் என்பது நேரத்தின் ஓட்டத்தோடு, ஃப்ளோ ஆஃப் டைம், அதோடு சம்மந்தப்பட்டது. ஆமாம், தொடர்ச்சியாக வர்றாரு. நிரந்தரமான, ரெகுலர் என்றால் நிரந்தரமான, வழக்கமான. பங்க்சுவல் என்றால் சரியான நேரத்தில் என்று அர்த்தம். எனவே இரண்டில் எது ரொம்ப முக்கியமானது? முதல்ல ரெகுலர், நிரந்தரதா. சாதனையில் என்ன இருக்கணும்? நிரந்தரதா. 1-2 வருடங்களுக்கான புருஷார்த்தம் இல்லை, 1-2 வருடங்களுக்கான அமிர்த வேலை இல்லை, 108 நாட்களின் பட்டி இல்லை. இது வாழ்க்கை முழுவதற்குமான பட்டி. கடைசி சுவாசம் வரை இந்த பட்டி நடந்துகிட்டே இருக்கும். மதுபனில் 4 நாட்களுக்கு வந்தாங்க, 4 நாட்கள் முடிந்தது, திரும்பி போனாங்க, பட்டி முடிஞ்சிடுச்சு. இது 4 நாட்கள், 5 நாட்கள், 6 நாட்களினுடைய விஷயம் கிடையாது. புருஷார்த்தம் என்பது காலத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல, அது சேத்தம், கான்ஷியஸ்னஸோடு சம்பந்தப்பட்டது. கான்ஷியஸ்னஸ், எலிவேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், உயர்ந்த விழிப்புணர்வு, நியமித்த தன்மை, தொடர்ச்சியான, நிலையான, இடையறாத. எனவே எந்த ஒரு நியமம், தாரணைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை வலுக்கட்டாயமாகவோ திணிக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. அது பகட்டுக்காகவோ வெளிப்படுத்துறதுக்காகவோ அல்லது சிந்தனையிலிருந்து மட்டும் வந்ததாகவோ இருக்கக்கூடாது. அது ஆழமான உள்ளுணர்விலிருந்து வரணும், அது அன்பால் வரணும். இப்போது நினைவு தினத்தின் முரளி கேட்டீங்க இல்லையா? பிரம்மாவிடம் 2 விஷயங்கள் இருந்தன. ஒன்று ஸ்நேகம், ஒன்று சக்தி. சக்தி இல்லாத அன்பு மோகம், மேலும் அன்பு இல்லாத சக்தி ஹிம்சை. சக்தி மற்றும் அன்பினுடைய சந்திப்பு பிரம்மாவில் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பு மற்றும் விழிப்புணர்வின் சந்திப்பு. அங்கு சக்தியும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. எனவே இன்றைய முதல் ஃபார்முலா நிரந்தரதா, ரெகுலர், ரெகுலாரிட்டி, கன்சிஸ்டன்சி. அமிர்த வேலை எழுந்ததிலிருந்து ஒவ்வொரு கர்மம், ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையிலும் ரெகுலர். ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை வெளிவரக்கூடாது. அமிர்த வேலை எழுந்ததிலிருந்து இரவு வரை பாபா என்ன சிரேஷ்ட வழி கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியின் அனுசாரம் முழு நாளின் தினச்சரியம் செய்யணும். எப்படி எழுவது, எப்படி நடப்பது, எப்படி சாப்பிடுவது, எப்படி காரிய விவகாரம் செய்வது, எல்லா விதத்திலும் சிரேஷ்ட வழி கிடைக்கிறது. அந்த சிரேஷ்ட வழிப்படி ஒவ்வொரு காரியம் செய்யுங்க. அமிர்த வேளை எழுந்ததிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செக் பண்ணுங்க. சுகர்மம் செய்கிறீங்களா அல்லது வீணான கர்மம் செய்கிறீங்களா அல்லது ஏதாவது விகர்மமும் செய்கிறீங்களா? சுகர்மம் என்றால் ஸ்ரீமத்தின் அனுசாரம் கர்மம் செய்வது. ஸ்ரீமத்தின் அனுசாரம் செய்த கர்மம் தானாகவே சுகர்மத்தின் கணக்கில் சேமிப்பாயிடுது. எனவே இதுதான் சுகர்மம் மற்றும் விகர்மத்தை செக் பண்ணக்கூடிய விதி. இது சகஜம். இந்த விதிப்படி சதா செக் பண்ணிகிட்டே இருங்க. அது எந்த அவ்யக்தவாணி டாக்டர் ரம்யா சொல்லுங்க? எந்த அவ்யக்தவாணி? அதில் பாபா பிராமணர்களின் தினச்சரியத்தை வர்ணனை செய்திருக்கிறார். அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை. விட்டல்பாய், அது எந்த அவ்யக்தவாணி? நேற்று முன்தினம் இங்கிலீஷ் கிளாஸில் அந்த முரளி சொல்லப்பட்டது. நேற்றைய இங்கிலீஷ் கிளாஸில் 2019ஆம் ஆண்டு டேட்டும் சொல்லப்பட்டது. மேலும் அது ரிவைஸ் பண்ணப்பட்டது. மேலும் அதில் எக்ஸாம் கொடுத்துருக்குறீங்க. மேலும் அந்த கொஷின் கூட எல்லாரும் படிச்சிருக்கீங்க. டிசம்பர் 31, 1970 அவ்யக்தவாணி. அதில் பாபா முழு
பிராமணனுடைய தினச்சரியம் எப்படி இருக்கணுன்றத பற்றி வர்ணனை செய்திருக்கிறார். அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரையிலான அலௌகீக தினச்சரியங்கள். இந்த பேரில் ஸ்பார்க் விங்கில் ஒரு புக்கு கூட இருக்குது. இந்த விதிப்படி சதா செக் பண்ணிகிட்டே போங்க. அமிர்த வேளையில் எழும்பும் கர்மத்திலிருந்து இரவு தூங்கும் வரையிலான கர்மத்துக்காக ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது கேள்வி, ஸ்ரீமத் மற்றும் மரியாதைகள் என்ன வித்தியாசம் இருக்குது? யார் சொல்கிறீங்க? ஸ்ரீமத் மற்றும் மரியாதா என்ன வித்தியாசம் இருக்குது? எப்படி எழும்பணும், எப்படி அமரணும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒருவேளை அப்படி எழும்பலனா அமிர்த வேலையிலிருந்து சிரேஷ்ட கர்மத்தின் சிரேஷ்ட பிராலப்தம் உருவாக முடியாது. அதாவது வீணானது மற்றும் விகர்மத்தின் தியாகி ஆக முடியாது. எனவே இந்த சம்பந்தத்தின் தியாகம், வீணானவையின் தியாகமும் செய்ய வேண்டியிருக்குது. சிலர் நினைக்கிறாங்க, நான் எந்த விகர்மமும் செய்யலை, எந்த தவறும் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த வார்த்தையும் நான் பேசலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீணான பேச்சு சக்திசாலியாக விடாது, அதாவது சிரேஷ்ட பாக்யவான் ஆக விடாது. எனவே என்ன கேள்வி கேட்டோம்? ஸ்ரீமத் மற்றும் மரியாதா இதற்கிடையே உள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ரீமத் அண்ட் மரியாதா? ஹையஸ்ட் டைரக்ஷன், டிவைன் டைரக்ஷன், டிவைன் டிக்டேட்ஸ், இது ஸ்ரீமத். லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட், இது மரியாதா. மரியாதா சமூகத்தை ஒன்றாக இணைக்கிறது. மேலும் ஸ்ரீமத், இங்கே சமூகத்தை விட்டுடுங்க. ஏன்னா ஸ்ரீமத் இதை சொல்லும்போது நாம் பிராமண குடும்பம் மற்றும் பிராமண அகராதியை பற்றி பேசுகிறோம். பிராமணர்களின் அகராதியின் விஷயம் ஸ்ரீமத். அதாவது அது நேரடியாக உயர்வானவரிடமிருந்து வந்திருக்கிறது, பரமாத்மாவிடமிருந்து வந்திருக்கிறது. அவை உயர்ந்த டைரக்ஷன்ஸ், யாராலும் உருவாக்கப்படாதவை. அவை மனிதனால் உருவாக்கப்படவில்லை. வேத சாஸ்திர உபநிடங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்போஸ்தலர்களின் வார்த்தைகளாக கருதப்படுது. ஆனால் அதுக்கும் ஒரு மனித வழி இருந்தது. ஸ்ரீமத் கூட மனித கருவி மூலமாக வந்தது. ஸ்ரீமத் என்றால் நேரடியான உயர்ந்த தெய்வீக வழி. மேலும் ஸ்ரீமத்ன்றது ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்டதாக இருக்கலாம். ஸ்ரீமத் என்றால் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, ஏன் செய்ய வேண்டும், இதெல்லாம் ஸ்ரீமத். எப்படி அமிர்த வேளை எழும்புங்கள், சுயமரியாதையோடு இருங்கள், இது மாதிரி பகவானுடைய எந்த வழியாக இருந்தாலும். மேலும் பிறகு மரியாதா என்றால் என்ன? மரியாதா என்பது வரம்புகள். நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? சீதை மரியாதையை பாதுகாக்கிறாள், திசை காட்டுகிறது. மரியாதா அனைவருக்குமானது. மரியாதா அனைவருக்கும் சமம், பாதுகாப்பு கவசமாகும். மரியாதை என்பது குழுவினருக்கானது. ஏதாவது ஒரு மரியாதை சொல்லுங்க, ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான மரியாதை சொல்லுங்க. உணவை தவிர்த்து டிவி சினிமா படங்களை பார்க்காதீர்கள். ஆனால் படங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்க, படங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதில் என்ன காட்டப்படுது? படங்களில் என்ன காட்டப்படுது? எல்லா படங்களும் யாரை சுற்றி நடக்குது? ஆத்மாவை சுற்றியா அல்லது உடலை சுற்றியா? சுயமரியாதையை சுற்றியா அல்லது உலகாய மோகம் மற்றும் பாவனைகளை சுற்றியா? அவை மேலும் புதைக்குழிக்குள்ள சிக்க வைக்குது. பொய்யான விஷயங்களையே காட்டுறாங்க, அதுவே உண்மை. அப்படி காட்டிக்கொண்டு தட்டில் என்ன பரிமாறப்படுது? உடல் அங்கங்களை காட்டுவது. தெய்வீக உணர்வை அளிக்கும் விஷம் என்ன? மரியாதையை மீறுதல். படங்கள், சினிமாக்கள், சீரியல், வெப்சீரிஸ் அவை எல்லாம் நரகத்தின் கதவுகள். உடல்ல, மனதில், புத்தியில், ஆத்மாவில் புகும் எல்லா குப்பைகளும் எங்கிருந்து புகுறது? அதுவா இதே டிவியிலிருந்து, இதே சீரியல்லிருந்து, அப்படியே இந்த படங்கள்லேருந்து. ஒரு நடிகர் அவர் சாமி சீரியலில் நடித்தாலும் கூட அவர் அந்த நடிகர் நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரின் குணாதிசயம் என்ன? அவருடைய ஆன்மீக திறன் என்ன? அவர் சமூக நலனுக்காக செய்கிறாரா இல்லை பணம் சம்பாதிக்கவும் டிஆர்பிக்காகவும் செய்கிறாரா?
வேறு என்ன நடக்குது? விருதுகள் விருதுகள், பணம், ப்ரமோஷன், அவையெல்லாம் எதுக்காக? மார்க்கெட்டிங்காக, புகழுக்காக. அதன் நோக்கம் என்ன? ஸ்ரீமத் என்பது ஆத்மாவின் சிறகுகள். மரியாதை அந்த பறப்பதற்கான பாதுகாப்பு கவசம். அதனால் இன்று 3 சூத்திரங்களை பார்க்கலாம். முதல்ல ரெகுலாரிட்டி, அதாவது தொடர்ச்சியான ஒழுக்கம். இரண்டாவது ஸ்ரீமத். மூன்றாவது சொல். சொல் என்ன சொல்லப்பட்டது? வீணான சொல் அல்ல. பாபா என்ன சொன்னார்? ஒரு சொல் கூட வீணானதாக வரக்கூடாது. சொற்களால் நம்மளுடைய ஆற்றல் அழிஞ்சு போயிடுது. அந்த சொற்களில் ஈஸ்வரிய வைப்ரேஷன் இருந்தா, அந்த சொற்களால் சேவை நடந்துட்டு இருந்தா, அது சொற்களாக இருக்காது, அது அமிர்தமாக ஆயிடுது. அப்படின்னா என்ன செய்யணும்? எந்த ஒரு தாரணையாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக இருக்கணும். அதனால் இன்றைய ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் ரெகுலாரிட்டி, தொடர்ச்சி. ஒரு உறுதிமொழி. இன்று முதல் 21 நாட்களுக்கு ஒரு உறுதிமொழி செய்யலாம். அமிர்த வேளையில் ரெகுலாரிட்டி. சிட் பேப்பர் இருக்குது, அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க. போதுமானதாக இருக்குதா? போதும். இந்த சிட் பேப்பரில் எல்லோரும் உடனே எழுதணும். நான் நாளை முதல் 21 நாட்கள் ரெகுலராக அமிர்த வேலை செய்வேன். புரிந்ததில்லையா? அதோடு கூடவே பங்க்சுவாலிட்டியையும் சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. 21 நாட்கள் வரை தடைகள் கூடாது, காரணம் கூடாது, சோம்பேறித்தனம் கூடாது, எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இந்த உறுதிமொழியை எங்கே செய்கிறோம்? பிராமணர்களினுடைய இந்த சபையில். மேலும் எங்கே செய்துட்ருக்குறோம்? மதுபனில், இந்த புனித பூமியில் செய்துட்ருக்குறோம். இங்கே வந்திருக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்காக வந்திருக்கிறீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒரு முறை மட்டும் வர்றாங்க, வருஷத்தில் ஒரு முறை மட்டும் வர்றாங்க. ஆனால் வரும்போது அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் மதுபன் நிவாசிகள் பின்தங்கி போயிடுறாங்க. வெறும் 10 நாட்களுக்கு மட்டும் ஃபாரினர்ஸ் வர்றாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை. முழு வருடமும் பணம் சம்பாதிக்கிறாங்க. டிக்கெட் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? 1 லட்சம் மதிப்புள்ள டிக்கெட். அவ்வளவு செலவு செய்து இங்கு வர்றாங்க. எனவே அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, ஒரு நிமிடமும் வீணாக்கக்கூடாதுன்னு. எல்லா நேரமும் யோகயுக்த ஸ்திதியில் நிரந்தரமாக பாபாவோட இணைந்திருக்கிறாங்க. அவங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. சிலர் இப்படித்தான், அவங்க கிளாஸ் கேட்குறதில்ல, எதையும் கேட்குறதில்ல. வெறுமனே பாபா அறையில் அமர்ந்து தனியாக இருந்துட்டு எதையாவது எழுதிட்டே இருப்பாங்க. அது எல்லாவற்றையும் தாண்டி போயிடுச்சு. எல்லோரும் என்ன எழுதினாங்க? எல்லோரும் அமைதி அமருங்க, கண்களை மூடிக்கோங்க. 2 minutes சாஃப்ட் மியூசிக். முதலில் பாபாவிடம் செல்லுங்கள். சூக்ஷ்ம வதனத்தில் பாபாவிடம் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நாளை முதல் அடுத்த 21 நாட்கள் வரை எழும்பும் நேரம் ஃபிக்ஸடாக இருக்கும். ரெகுலர், பங்க்சுவல். நான் உங்களை அமிர்த வேளையில் சந்திப்பேன். தினச்சரியம் பரமாத்மா சந்திப்போடு ஆரம்பமாகும். பாபா, இதுவரை நடந்ததெல்லாம் நடந்தது. புது காலை, புது சங்கல்பம், புது ஊக்கம், புது புருஷார்த்தம், புது ஜென்மம், புதிய வைராகியம், புதிய தேடல். விடியல் வந்துவிட்டது. ஒரு நாள் கூட தவறவிடப்படாது. அதுதான் என் வாக்குறுதி. அதுதான் என் மௌன சபதம். இதுதான் என்னுடைய சங்கல்பம். பாருங்க, பரமாத்மாவின் திருஷ்டியின் கிரணங்கள் அந்த சங்கல்பத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன நிலையாக. கீழே வாங்க. ஓம் சாந்தி. எனவே இது இன்றைய முதல் ஹோம்ஒர்க். குரூப்பில் இது போஸ்ட் செய்யப்படும்.
அதில் உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, இடம் எல்லாம் எழுதி சைன் பண்ணணும். அதை திருப்பி போஸ்ட் பண்ணணும். இன்றைய 2வது ஹோம்ஒர்க் ஸ்ரீமத் கார்டு. ஒரு கார்டு உருவாக்குங்க. அதில் ஸ்ரீமத் எழுதுங்க. அதில் ஏதாவது ஒரு ஸ்ரீமத்தை எழுதி நாள் முழுவதும் உங்கள் பாக்கெட்லேயோ பர்ஸ்லையோ வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் கார்டு, ஏதாவது ஒரு ஸ்ரீமத். உதாரணத்துக்கு, திரைப்படங்கள் பார்ப்பதை நிறுத்துங்கள். ட்ரெய்லர்ஸ், திரைப்பட உலகாய பாடல்கள் லௌகீக பாவமான ரொமான்டிக் ஃபீலிங்ஸுக்கு கொண்டு போகுது, லௌகீகத்தாவுக்கு கொண்டு போகுது. ரோமானி இல்லை, ரூஹானியில் போகணும். ரோமானி என்றால் என்ன? ரொமான்டிக் என்பது ஹிந்தி வார்த்தை. மீண்டும் ஆன்மீகத்தை நோக்கி போகணும். ஏன்னா உலகாய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒரு பொறி. நீங்கள் அதில் நுழைஞ்சிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியேறது ரொம்ப கஷ்டம். எனவே யார் யார் சீரியல் பார்க்குறீங்க? கை உயர்த்துங்க. மாதாக்கள், மாமியார் மருமகள் உள்ள சீரியல் இல்லை. நீங்கள் எப்படி கைகளை உயர்த்துவீங்க? மரியாதைக்குரிய விஷயம் இல்லையா? நீங்கள் பட்டிக்கு வந்து சீரியல் பார்க்குறீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லோரும் கண்ணை மூடிட்டா கையை உயர்த்த முடியும். ஒரு ஸ்ரீமத் கார்டு. ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்ட வழி. அனைத்து தர்மங்கள்லையும் ஸ்ரீமத் வர்ணனை செய்யப்பட்டிருக்குது. வெவ்வேறு தர்மங்களில், உதாரணமாக ஹிந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் 5 நியமங்களையும் 5 நியமங்கள் அல்லாதவற்றை பற்றியும் விவரிக்குது. புத்த மதத்தில் புத்தரினுடைய நாட்டிலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க இல்லையா, பஞ்சசீலத்தில் விவரிக்கப்பட்டிருக்குது. ஜைன தர்மத்தில் சந்நியாசிகளுக்கு பஞ்ச மகாவிரதம், சாதுக்கள் கிரகஸ்திகளுக்கு அணுவிரதம். கிறிஸ்தவத்தில், ஜூஸ் யூத தர்மத்தில் 10 கட்டளைகள் இருக்குது. இதே போல் கிறிஸ்தவத்தில் சர்மன் ஆன் தி மவுண்ட், சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்ன 10 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டது. இது சர்மன் ஆன் தி மவுண்ட் என்று அழைக்கப்படுது. இதே போல் மற்ற அனைத்து தர்மங்களையும் இதே போல் போதனைகள் இருக்குது. இஸ்லாமில் 5 தூண்கள் இருக்குது. சஹாதத், சலாத், ஜஹாத், ரோஜா, ஹஜ். சீக்கிய மதத்தில் 5 இருக்குது. முடி, கதா, கந்தா, கிருபா, கங்கா, கட்ச். இதே போல் பாரசீக தர்மத்தில் 3 மடங்கு தூய்மை இருக்குது. நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள். இதே போல் கன்ஃபியூஷியஸ் தர்மத்தில் 5 உறவுகள் இருக்குது. பிரஜை, பிதா, புத்திரர், பதி, பத்தினி, சிறிய பெரிய தம்பி, நண்பன். இதே போல் தாவோயிசமில் கருணை, கட்டுப்பாடு, பணிவு ஆகியவை இருக்குது. இதே போல் வெளிப்புற மதத்தில் வெளிப்புற நம்பிக்கைகள் 12 நம்பிக்கைகள் இருக்குது. இவை அனைத்துக்கும் ஒரு வரிசை இருக்குது. எந்த மத வேதத்திலும் இல்லாத ஒரு புதிய வார்த்தையை பாபா உருவாக்கியிருக்கிறாரு. அது எந்த வார்த்தை? ஸ்ரீமத். ஸ்ரீமத் நிச்சயமாக இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம், சாஸ்திரம். ஸ்ரீமத் பாகம் என்பது பகவத்கீதை. ஆனால் ஸ்ரீமத் என்ற சொல் எங்கேயும் கிடையாது. இது ஆங்கிலத்தில் நியோலாஜிசம் என்று அழைக்கப்படுது, புதிய வார்த்தை. இந்த வார்த்தை வேற எங்கேயும் காணப்படலை. இது பகவானுடைய நியோலாஜிசம், பகவானால் உருவாக்கப்பட்டது. லவ்லீன், இந்த வார்த்தை எந்த அகராதியிலும் இல்லை. இது பகவானால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். ஒன்று ஹிந்தியிலிருந்து எடுக்கப்பட்டது, ஒன்று இங்கிலீஷ்லேருந்து. லவ் மற்றும் லீன் இரண்டையும் இணைத்து ஒரு புதிய சொல் உருவாக்கப்பட்டது, லவ்லீன். எனவே இன்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சிறிய ஸ்ரீமத் கார்டு உருவாக்கி அதில் ஒரு ஸ்ரீமத் எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு அதை எடுத்து உங்களுடைய அன்றாட வழக்கத்தில் இடையிடையே பாருங்கள். நல்லது, நாம் இப்படி இருக்கிறோம். ஆச்சரியத்தோடு பார்க்கிறது நல்லது. இந்த அஷானிக் திருஷ்டியை செய்வது. 3வது சைலன்ஸ் ஆர். சைலன்ஸ் ஆர் என்றால் 1 மணி நேர மௌனம். இன்னைக்கு என்ன செய்வீங்க? 1 மணி நேர மௌனம். நாம் காலையிலிருந்து இரவு வரை அமைதியாக இருக்கிறோம். அந்த மௌனம் இல்லை, எண்ணங்களின் மௌனம்.
1 மணி நேரம் யோகா சமயத்தில் இல்லை, 1 மணி நேரம் கிளாஸ் சமயத்தில் இல்லை, முரளி சமயத்தில் இல்லை. அதை தவிர நீங்கள் 1 மணி நேரம் ரூமில் இருக்கும்போது அமைதியாக உட்காருங்க. சுவாசத்திலிருந்து ஆரம்பியுங்க. சுவாசத்தை பாருங்க, எண்ணங்களை சாட்சியாக பாருங்க, உணர்வுகளை பாருங்க. எனவே இந்த 3ம் இன்றைய ஹோம்வொர்க். எனவே நாம் 3 சூத்திரங்களை பார்த்தோம், 3 ஹோம்வொர்க்கை பார்த்தோம் மற்றும் இன்றைய 10 கேள்விகள். முரளியின் கேள்விகள். முரளியின் தேதி 10/11/1987. எனவே 10 கேள்விகளை பார்க்கலாம். முதலாவதாக, சூரியனின் கதிர்கள் வெகு தூரம் வரை இருளை நீக்குகிறது. அதே போல சுப சிந்தனை மணிகளாகிய உங்களுடைய சுப சங்கல்பம், அதை காந்தம்னு சொன்னாலும் சரி, கிரணங்கள்னு சொன்னாலும் சரி, நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. சென்டரின், மதுபனின், பரந்தாமத்தின், உலகின் டார்கெட் என்ன? முழு உலகத்தின் குளோப் நம்முன் இருக்க வேண்டும். அப்புறம் அதை வச்சு என்ன செய்யணும்? கிரணங்களை கொடுக்கணும். 1 உலகத்துக்கு, மேலும் முழு யஜ்யத்துக்கும் கூட கிரணங்களை கொடுக்கணும். யஜ்யத்தில் 5 கிளைகள் இருக்குது, அல்லது 6ன்னு கூட சொல்லலாம். முதல்ல டீச்சர்ஸ், 2வது குமார், 3வது குமாரிகள், 4வது மாதாக்கள், 5வது அதர்குமார் மற்றும் 6வது மதுபன் நிவாசி. யஜ்யத்தை சிம்பலாக பாருங்க. சிம்பல் எதுவாகவும் இருக்கலாம். மேலும் சக்திசாலி கிரணங்களை பரப்புங்க. இது சகஜமாக செய்யக்கூடிய விஸ்வ சேவை. நடந்தாலும் சுற்றினாலும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும், அறியாத ஆத்மாவுக்கும் செய்ய முடியும். சுப சிந்தனை செய்யும் சுப சிந்தனையாளர். அவர் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எத்தனை குறைகளுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஆத்மா ஏன் கலியுகத்தில் தேவதையாக பிறக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆத்மா அப்படி தான் இருக்குது. அப்போது நல்லவராக இருந்தாங்க, மிகவும் நல்லவர்களாக இருந்தாங்கன்னெலாம் அப்படி சொல்ல முடியாது. புத்தர் யாருக்கு கற்பித்தார்? பிறகு அவரை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவர் அப்போதும் அதேதான், அவர் இப்போதும் அதேதான். இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டாங்க, மன்சூரை கொன்னாங்க. சாக்ரட்டஸை யார் கொன்னாங்க? அவருக்கு யார் விஷம் கொடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது நாம் முந்தைய மனிதர்கள் மிகவும் நல்லவர்கள்னு சொன்ன அது எப்படி? அந்த மனிதர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. தேவர்கள், மனிதர்கள், முனிவர்கள் அனைவரும் இதே பாதையில் நடந்தாங்க. அவர்களுடைய செயல்கள் சுயநலமும் பிறருக்கான நலமும் கலந்தது தான். அன்பும் சுயநலமும் அப்படி தான் இருக்கும். நாம் அவங்கள ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு சுபபாவனை கொடுக்கணும், அவ்வளவுதான். 3வது கேள்வி, நீங்கள் அனைவருக்கும் சுப சிந்தனையாளராகி பரப்பக்கூடிய வைப்ரேஷன் வாயு மண்டலத்தை மற்றும் கவலையில் உள்ள ஆத்மாக்களின் உள்ளுணர்வை மிக எளிதாக மாற்றிவிட முடியும். இது சரியா அல்லது தவறா? சரி. சதா சுப சிந்தனையாளராக இருங்க, சுப சிந்தனையில் இருங்க. சுப சிந்தனையாளர் ஆத்மாக்கள் மற்றவர்களின் வீணான எண்ணங்களையும் வீணான செயல்களையும் முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. வீணான சிந்தனை என்பது உலகத்தை அழிக்கக்கூடிய ஒன்று. நல்ல கர்மாவை கூட வீணான கர்மமாகவும் வீணான தோஷமாகவும் மாற்றிடும். பிறரை பற்றி சிந்தனை, வீண் சிந்தனை செய்பவர்கள் எப்போதும் உள்ளுக்குள்ள காலியாக உணர்வாங்க. தன்னை அடிக்கடி வீணான அனுபவத்தில் தள்ளிக்கிறாங்க. அஞ்ஞானமும் கவலையும் அவர்களை பலகீனப்படுத்துது. வீண் சிந்தனை செய்யக்கூடியவங்க, பிறரை பற்றி சிந்தனை செய்யக்கூடியவங்க எப்போதும் பலகீனமானவர்களாக ஆயிடுறாங்க. அவர்களுடைய அறிவு குறைஞ்சிட்டே போகுது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி மற்றவர்களையும் கீழே இழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள பலகீனமாகவே உணர்றாங்க. இன்றைய காலத்தில் எல்லாருடைய கவலைகளையும் போக்க சுபச்சிந்தனையாளர்கள் தேவைப்படுறாங்க. மணிகளின், பகவானின், ஃபரிஷ்தாக்களின், தேவதைகளின், அவர்களின் சுபச்சிந்தனைகள் அவசியம். எங்கே சுபச்சிந்தனை இருக்குமோ அங்கே கவலை தானாகவே முடிந்துவிடும். இதை பகவான் சொல்றாரா அல்லது மாயா சொல்லுதா?
பகவான் தான் சொல்றார். எல்லா ஆத்மாக்களும் கவலைன்ற சிதையில எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவர்களுடைய தைரியம், உற்சாகம், மன உறுதி எல்லாம் பலகீனம் ஆயிடுச்சு. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மகா வாக்கியங்களை நிறைவேற்றுங்க. எப்படி இது வெற்றியோடு நடக்கும் இல்லையா? இது கவிஞனின் பாஷை. மேலும் இந்த சிருஷ்டியின் மகா கவி யார்? பரமாத்மா. நேற்று சாகித்ய சம்ராட் என்று சொன்னோம், இலக்கிய மன்னன். சிவபாபாவின் 21 புதிய பெயர்களில் ஒரு பெயர் சாகித்ய சம்ராட். அவர் ஒரு மகாகவி. மேற்கு நாடுகளில் ஷேக்ஸ்பியரை மகாகவின்னு சொல்கிறாங்க. கவிஞரின் பேனா காற்றை போல, அது இல்லாத ஒன்றுக்கு உருவம் கொடுக்குது. அதுதான் கவிஞருடைய தனி சிறப்பு. அதே போல பாபா சொல்றார், ஒரு மூழ்கும் மனிதன் ஒரு வைக்கோலை பார்த்தால் கூட அது அவருக்கு உள்ளத்து மகிழ்ச்சி கொடுக்குது, தைரியம் கொடுக்குது. எனவே உங்களுடைய சுப சிந்தனை ஸ்திதி அவர்களுக்கு பேருதவியை அனுபவம் கொடுக்கும். இது மோட்சத்தின் மழையை பரப்பும், மதுபன் வரை கொண்டு வரும், மூழ்கும் ஆத்மாவை கரை சேர்க்கும், எரியும் ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரின் அனுபவத்தை தரும். அதுதான் உங்கள் பார்ட். இன்றைய கவிதை. ஞானம் எங்களை புனிதமாக்குகிறது. அது மனதில் இருக்கும் அழுக்கை கழுவுகிறது. உடல் மட்டும் குளித்தாலும் மனக்கழிவு சுத்தமாகாது. கங்கை, கோமதி போன்ற புனித நதிகளில் குளித்தாலும் மனம் சுத்தமாகாது. இதுதான் இன்றைய பாடல். சரி, ஒரு நிமிஷம். அடுத்த கவிதையை உங்களுக்கு கொடுக்கலாம். அது எதுவரை கொடுக்கப்பட்டது? நாளை வரை. நாளை யார் கவிதை வாசிப்பாங்க? இங்கே தங்கியிருக்கிறவங்கள யாராவது தயாரா? நாளை அவங்களுடையதா? நாளை மறுநாள் அந்தர்நாத் நடந்ததா? இல்லை, அது அந்தர்நாத் இல்லை, அது இன்னொரு சிஸ்டர். அதற்கு பிறகு மௌன சம்பாஷணம். இன்று அது அகில்பாய் அவர்களுடையது, நாளை உங்களுடையது. நாளை செய்வீங்க இல்லையா? நாளைக்கு செஞ்சிடுங்க. ஓம் சாந்தி. இன்னைக்கு 3 ஹோம்ஒர்க் நினைவில் வச்சிருக்கிறீங்களா? 1 ஸ்ரீமத் கார்டு, 2வது உறுதிமொழி, 3வது 1 மணி நேர மௌனம். ஓம் சாந்தி. तपस्वी